நான் அதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு தாட், ஒரு விஷயம், ஒரு பயம் மைண்டில் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கா? நீங்களே உங்களுக்கு ஸ்டாப் திங்கிங், இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கேட்க மாட்டேங்கிறா? டயர்டாக ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? இதை வந்து அப்சசிவ் திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். அப்சசிவ் திங்கிங்னால சில வாட்டி அவாய்டன்ஸ் பிஹேவியர் கூட வரலாம். சில சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுவீங்க, ஏன்னா அங்கே போனால் அப்சசிவ் தாட்ஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு தெரியலை, அந்த சிச்சுவேஷனுக்கு நான் போனால், அந்த இடத்துக்கு நான் போனால் அந்த மாதிரி எனக்கு தோணுது, அதனால அந்த சோஷியல் கேதரிங்கே வேணாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த இடத்த, அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுதான் இன்ட்ரூசிவ் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஓசிடி அப்படிங்கிற பேரெல்லாம் வேணாங்க. நார்மல் பீப்புளுக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, இல்லைனா பிரேக்கப் ஆகும்போது, இல்லைனா ஏதாவது ட்ராமா இருக்கும்போது இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பிரெயின் லாக் அப்படிங்கிற ஒரு அழகான புக்கில் டாக்டர் ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் இது எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பிரெயினை ஒரு ராங் வயரிங் போல் ஒரு அப்சசிவ் தாட் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினை நம்மளால் ரீவயர் பண்ண முடியும். இதுக்கு 4 ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. உங்கள் பிரெயினில் அப்சசிவ் லூப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரீலேபிள், அதாவது பேரை மாற்றுறது. இந்த தாட்டு உண்மை இல்லை, இது ஒரு இன்ட்ரூசிவ் அப்சசிவ் தாட் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேர் மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் கேதரிங்கில் நீங்கள் இருக்கும்போது அப்படி திங்க் பண்ணும்போது, எல்லாரும் என்னை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு திங்க் பண்ணும்போது, இது என்னோட பிரெயின் வந்து தப்பான மெசேஜை சொல்லிகிட்ருக்கு, இது உண்மை இல்லை. அந்த ரெப்படேட்டிவ் தாட் வரும்போது இது ஜஸ்ட் ஒரு தாட், இது உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்லி அந்த தாட்டை ரீலேபிள் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் வந்து ரீஆட்ரிபியூட், அதாவது யாரு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இது உங்கள் மிஸ்டேக் இல்லைங்க, இது பிரெயின் கெமிஸ்ட்ரி தான் இதுக்கு காரணம். நம்ம பிரெயினில் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்சசிவ் தாட்டு ஒரு லூப்பாக வரும். இது என் பிரெயின் கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால வருது, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மூணாவது ஸ்டெப் வந்து ரீஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணி ஃபோக்கஸை மாற்றுறது. இந்த தாட் வரும்போது இம்மீடியட்டாக ஒரு 10 or 15 மினிட்ஸ் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக என்கேஜ் ஆகுங்க. அதாவது முடியும்னா ஒரு வாக் போங்க, இல்லைனா பசில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா பசில் சால்வ் பண்ணுங்க, இல்லை கேம் விளையாடுங்க, இல்லை மியூசிக் கேளுங்க. அந்த விஷயத்துலேருந்து அது அந்த அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணீங்க அப்படின்னாலே அது உங்களோட அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணும். உங்கள் பாடியை மூவ் பண்ணி வேறு ஏதாவது விஷயத்தில் ஃபோக்கஸை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரீவயரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நாலாவது ஸ்டெப் வந்து ரீவேல்யூ பண்ணுறது, அதாவது வேல்யூவை குறைக்க பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது வேல்யூவை குறைக்கிறது, இந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது. நம்ம பிரெயின் ஒரு குட்டி குழந்தை மாதிரி தாங்க. அட்டென்ஷன் கொடுத்தா அது பெருசாகும். அந்த தாட் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நான் இதுக்கு ஆக்ட் பண்ண வேணாம், இதுக்கு நான் வந்து அட்டென்ஷன் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த டெக்னிக்கை உங்கள் பிரெயினை ஸ்லோவாக ரீவயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக இல்லாட்டியும் ஸ்லோவாக கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். It's easy to be happy.